Hello friends, வணக்கம் and welcome back to our channel Engineering Tips. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு லெக்சர் சீரிஸ் ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட்ல நான் வந்து மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து ஆரம்பிக்கலான் இருக்கேன். ஃபர்ஸ்ட்ல இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷனும் ஆர்கிடெக்சர் ஆஃப் தி 8086 மைக்ரோ ப்ராசஸர். So without getting delay, let's get into the video. Introduction to 8086. இந்த மைக்ரோ ப்ராசஸர் 8086 பற்றி பார்த்தீங்கன்னா இது வந்து 8085ஓட ஒரு என்ஹான்ஸ்டு வேர்ஷன் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8086. இதை வந்து டிசைன் பண்ணது யாருன்னா இன்டெல் 1976 டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து இன்புட் அண்ட் அவுட்புட் போர்ட்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. அதுக்கப்புறமா இது வந்து 2 மோட்ஸ் சப்போர்ட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மேக்ஸிமம் மோட், நெக்ஸ்ட் வந்து மினிமம் மோட். இது ரெண்டுக்குமே சப்போர்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் சம் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் 8086 மைக்ரோ ப்ராசஸர் பற்றி பார்ப்போம். இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 16 பிட்ஸ் மைக்ரோ ப்ராசஸர், 16 டேட்டா லைன்ஸ் இருக்குது, 20 அட்ரஸ் லைன்ஸ் இருக்குது, 40 பின் டிப் பேக்கேஜ் இருக்குது. அதுக்கப்புறமா ஸ்பீட் ஆஃப் ஆப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இதோட ஆர்கிடெக்சரை ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். இதுதான் நம்மளோட 8086 ஆர்கிடெக்சர். இப்போ நம்ம ஒவ்வொரு பிளாக்ஸோட டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம். ஸோ த ஆர்கிடெக்சர் வந்து 2 பார்ட்ஸாக நம்ம டிவைட் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட், நெக்ஸ்ட் பார்ட் பார்த்திங்கன்னா EU அதாவது எக்ஸிக்யூஷன் யூனிட். பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட்டை BIUன்னு சொல்கிறோம். இது வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். EU வந்து எக்ஸிக்யூஷன் யூனிட்னு சொல்கிறோம். இதை வந்து நம்ம அர்த்தமெட்டிக் லாஜிக் ஆப்ரேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டாட் லைன்ஸ்க்கு மேலே இருக்க பார்ட்டு வந்து நான் ரெட் கலர் பென் வச்சு அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். இந்த பார்ட் வந்து பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட்னு சொல்கிறோம். கீழே பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ரிமைனிங் பார்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா EU அதாவது எக்ஸிக்யூஷன் யூனிட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் தான் BIU அண்ட் EU. இது வந்து கிளியர் கட்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட்டில் வந்து BIUவில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துலாம். இந்த BIயில் 3 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர், அதை வந்து IPன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து செக்மெண்ட் ரெஜிஸ்டர், அதை வந்து SR அப்படின்னு சொல்கிறோம். தேர்ட் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கியூ, அதாவது IQ அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர், செக்மெண்ட் ரெஜிஸ்டர் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கியூ. லெட் அஸ் see the detailed explanation. இந்த ஆர்கிடெக்சரில் இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர் வந்து இங்கே இருக்குது பாருங்கள். இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செக்மெண்ட் ரெஜிஸ்டர். இந்த 4மே செக்மெண்ட் ரெஜிஸ்டர். 4 டைப்ஸ் ஆஃப் செக்மெண்ட் ரெஜிஸ்டர் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாக் செக்மெண்ட், கோட் செக்மெண்ட், டேட்டா செக்மெண்ட், எக்ஸ்ட்ரா டேட்டா செக்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 4 செக்மெண்ட்ஸ் இருக்குது. இதுதான் இங்கே நீங்கள் பார்ப்பீங்க. 1 2 3 4 அண்ட் த இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்ட் இஸ் ப்ரெசன்ட் ஓவர் ஹியர். நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கியூ வந்து இதுதான் என்னென்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கியூ. இதுதான் அந்த 4 டைப்ஸ் ஆஃப் செக்மெண்ட் ரெஜிஸ்டர். ஸ்டாக் செக்மெண்ட் ரெஜிஸ்டர், கோட் செக்மெண்ட் ரெஜிஸ்டர், டேட்டா செக்மெண்ட் ரெஜிஸ்டர், எக்ஸ்ட்ரா டேட்டா செக்மெண்ட் ரெஜிஸ்டர். இந்த செக்மெண்ட் ரெஜிஸ்டர் வந்து 8086ஓட ஹோல் மெமரியை வந்து 4 செக்மெண்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணிக்குது. இது வந்து ஸ்டார்டிங் அட்ரஸ் ஆஃப் தி ஃபைல்ஸை வந்து சேவ் பண்ணிக்கிறது. அதாவது ஈச் ஒன் ஆஃப் தி ஸ்டார்டிங் அட்ரஸ் வில் பி சேவ்ட் இன் தி மெமரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக் செக்மெண்ட் ரெஜிஸ்டரில் ஸ்டாக் ரெஜிஸ்டரோட ஸ்டார்டிங் அட்ரஸ் சேவ் ஆகிருக்கும். கோட் செக்மெண்ட் ரெஜிஸ்டரில் கோட் ரெஜிஸ்டரோட ஸ்டார்டிங் அட்ரஸ் வந்து சேவ் ஆகிருக்கும். டேட்டா செக்மெண்ட்டில் டேட்டா ரெஜிஸ்டரோட ஸ்டார்டிங் அட்ரஸ் சேவ் ஆகிருக்கும். அண்ட் எக்ஸ்ட்ரா டேட்டா செக்மெண்ட்டில் எக்ஸ்ட்ரா டேட்டா ரெஜிஸ்டரோட உங்களோட ஸ்டார்டிங் அட்ரஸ் வந்து சேவ் ஆகிருக்கும். இதோட டோட்டல் மெமரி பார்த்தீங்கன்னா 1 MB. ஈச் மெமரி லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து மெமரியை ஷேர் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டரை பற்றி பார்ப்போம். இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டரை ஐபின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு 16 பிட் ரெஜிஸ்டர். இதோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெமரி லொக்கேஷனை சேவ் பண்ணும். அண்ட் இட் வில் கீப்ஸ் த மெமரி லொக்கேஷன் ஆஃப் கம்மிங் இன்ஸ்ட்ரக்ஷன் டு பி எக்ஸிக்யூட்டட். இட் வில் கீப் தி மெமரி லொக்கேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கியூ.
இன்ஸ்ட்ரக்ஷன் கியூ வந்து அப்போவே உங்கள்கிட்ட காமிச்சேன். அந்த பிளாக் டயக்ராம் அதாவது ஆர்கிடெக்சரில் நான் உங்களுக்கு காமிச்சேன். அது வந்து கியூ மாதிரி இருக்கும். கியூனாலே என்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன் அண்ட் ஃபர்ஸ்ட் அவுட். ஃபர்ஸ்ட் வந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். செகண்ட் வந்த இன்ஸ்ட்ரக்ஷன் செகண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். தேர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் தேர்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அதே மாதிரி டோட்டலாக 6 செக்மெண்ட்ஸ் ஆஃப் கியூ வந்து நம்ம 8086 மைக்ரோ ப்ராசஸரில் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஸோ அதை டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா 6 பைட் கியூ. இதில் வந்து 1 2 3 4 5 6 இதில் வந்து இந்த அவுட்புட் வந்து அப்படியே இதில் வந்து ரீச் ஆகும். இதில் உங்களுக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனாக அந்த ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அந்த பிரகாரமாக உங்களுக்கு வந்து இந்த கண்ட்ரோல் யூனிட்டில் என்டர் ஆகுது. ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்டர் ஆகும். நெக்ஸ்ட் செகண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்டர் ஆகும். அகெயின் தேர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், fourth instruction and fifth instruction and sixth instruction. That wise the instruction should be entered into the control unit of the 8086 microprocessor. மெயினாக பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட்டோட ஃபங்க்ஷன்ஸை கொஞ்சம் பார்க்கலாம். It will fetch the data from memory or IO. It will fetch the data. This is the memory and memory or IO. It will fetch the data from the memory or input. முதல்ல fetch அதை வந்து வாங்கும். அந்த டேட்டாவை ஃபஸ்ட்டில் வந்து fetch பண்ணிக்கும். Next write the data into memory. Next it will write the required data into the memory of the 8086 microprocessor. ஃபஸ்ட்டில் என்ன பண்ணும், fetch the data into from memory or input IO port, then write the data into memory. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா write the data into ports. இதில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் இந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு தேவையான ஆப்ரேஷனை இது வந்து எக்ஸிக்யூஷன் யூனிட்டுக்கு ரைட் பண்ணுது. எக்ஸிக்யூஷன் யூனிட்டுக்கு ரைட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு இங்கே என்ன நடக்கும்னா இது உங்களுக்கு தேவையான ஆப்ரேஷன் எல்லாம் இங்கே அர்த்தமெட்டிக் லாஜிக் யூனிட்டில் பெர்ஃபார்ம் ஆகிட்டு இந்த அவுட்புட் உங்களுக்கு அகெயின் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா போர்ட்டில் வந்து ரைட் பண்ணுது. எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு இங்கே வந்து வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து BIU. This one is execution unit. ஃபஸ்ட்டில் என்ன நடக்குதுன்னா fetch the data from memory or IO. The BIU will fetch the data from memory or IO. Next it will write the data into memory. Then the operations இங்கே வந்து எக்ஸிக்யூஷன் யூனிட் நெக்ஸ்ட் BIU வந்து எங்கே கொடுக்கும்னா எக்ஸிக்யூஷன் யூனிட்டுக்கு கொடுக்கும். எக்ஸிக்யூஷன் யூனிட்டில் என்ன நடக்குது, அர்த்தமெட்டிக் ஆர் லாஜிக்கல் ஆப்ரேஷன் உங்களுக்கு தேவையான ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூஷன் யூனிட்டில் நடக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சதும் என்ன பண்ணணும்னா அந்த போர்ட்ஸுக்கு மறுபடியும் அனுப்புது. இங்கே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்ஸுக்கு வந்து உங்களுக்கு தேவையான டேட்டாவை வந்து உங்களுக்கு அனுப்புது. அதான் ரைட் தி டேட்டா இன்டு போர்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ரீட் த டேட்டா ஃப்ரம் தி போர்ட்ஸ். ரீட் ரைட் ஆப்ரேஷன் நடக்கும். ஃபஸ்ட்டில் இன்ஃபர்மேஷனை ஃபெச் பண்ணும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டில் ஃபெச் த டேட்டா இன்டு மெமரி. நெக்ஸ்ட்டு ரைட் தி டேட்டா டு மெமரி. நெக்ஸ்ட் ரைட் தி டேட்டா டு போர்ட்ஸ். Then reads the data from ports. This one is the very important feature of the bus interface unit. Next, as we said, in the instruction queue, the BIU will perform the operation with parallel with the execution unit. The prefetch instruction is saved in group of high-speed register known as instruction queue. That will be group of high-speed register. That will be denoted as 1 2 3 4 5 6. BIU fetch instruction while executing the operation. This will fetch the instruction while execute the operation. Next, we can see about the execution unit. Listen carefully. This one is the diagram for the execution unit. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரெஜிஸ்டர்ஸ் இருக்குது, அர்த்தமெட்டிக் லாஜிக் சைடு இருக்குது, அதுக்கப்புறமா ஆப்ரண்ட்ஸ் அண்ட் ஃப்ளாக்ஸ் இருக்குது. இதோட செக்ஷனை நம்ம சொல்லணும்னா இதில் வந்து ஜெனரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ், these are all the general purpose registers. Then this one is the pointer and index registers. These four are the pointers and index registers. Next this one is the arithmetic and logic unit. Then this one is the flag register and
Again there will be a timing and control unit will be also present over here. This one is the control unit. Okay. This one will come under the execution unit. That was first of all I have said that below the dotted lines the execution unit has been present here, and above the dot lines the bus interface unit will be present over here. Next, the basic functional parts of the execution unit are what are they? General purpose registers, pointer and index registers, ALU, flag registers, and timing and control unit. Let us see the basic operation of execution unit. Firstly, நம்ம execution unit ஓட operation பற்றி பார்ப்போம். Firstly, execution unit என்ன பண்ணும்னா, it will tells the BAU where to fetch the instruction or data from. எங்கேருந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எடுக்கணும். இப்போ வந்து அர்த்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் மட்டுமே உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷனை மட்டுமே அது எடுக்கும். அர்த்தமெட்டிக் டேட்டாஸை மட்டுமே அது எடுக்கும். லாஜிக்கல் ஆப்ரேஷன் மட்டுமே பெர்ஃபார்ம் பண்ணணும்னா லாஜிக்கல் டேட்டாவை மட்டும் எடுத்து அது வந்து ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட்டு அது என்ன பண்ணணும், இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து டீகோட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுது. This will contains a control circuitry to perform various internal operations. This will also contains the internal control circuitry to perform the internal operation. நம்ம இப்போ ஃபஸ்ட்டில் ஜெனரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ் பற்றி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஏஎக்ஸ், பிஎக்ஸ், சிஎக்ஸ், டிஎக்ஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெனரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ். ஈச் பார்த்தீங்கன்னா அது வந்து 16 பிட்டு. அதில் வந்து 2 டிவைட் ஆகிருக்கு, ஏஹெச் அண்ட் ஏஎல். ஏஹெச் பார்த்தீங்கன்னா அது வந்து ஹையர் ஆர்டர், ஏஎல் வந்து லோவர் ஆர்டர். அதே மாதிரி ஈச் வந்து டிவைட் ஆகிருக்கு. அப்படி உங்களுக்கு டிவைட் டோட்டல் பார்த்தீங்கன்னா அது 16 பிட்ஸ் அண்ட் வந்து அது டிவைட் ஆகும்போது உங்களுக்கு 8 பிட்ஸாக டிவைட் ஆகி கிடைக்குது. டோட்டல் பார்த்தீங்கன்னா இது வந்து 16, இது ஈச் பார்த்தீங்கன்னா 8 வந்து டிவைட் ஆகி கிடைக்குது. இது வந்து 8 பிட் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 16 பிட். இது இவ்வளோ தான் உங்களுக்கு ஜெனரல் பர்பஸ் ரெஜிஸ்டர். இதில் வந்து இதோட டோட்டல் சைஸ் என்ன 16 பிட். இட் கன்சிஸ்ட் ஆஃப் 4. இது இவ்வளோ பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாயிண்டர் அண்ட் இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர்ஸ். There are 2 pointers are there, stack pointer and destination. Next இந்த diagramல பார்த்தீங்கன்னா stack pointer, base pointer, stack index and destination index இவ்வளோ இருக்குது. 2 pointersம் 2 index registersம் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா 16 bit தான். நெக்ஸ்ட் ஏஎல்லு நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அர்த்தமெட்டிக் அண்ட் லாஜிக் ஆப்ரேஷனை இது வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது என்னென்னா ஃப்ளாக்ஸில் பார்த்தீங்கன்னா டோட்டல் 15 இருக்குது. அதாவது 0லேருந்து 15 வரை இருக்குது. 0லேருந்து 15 வரேன்னா டோட்டல் எவ்வளோ இருக்கும், 16 இருக்கும். இப்போ அந்த ஃப்ளாக்ஸ் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். அதை வந்து நம்ம இப்போது டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுதான் அந்த ஃப்ளாக்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா 0லேருந்து 15 வரை இருக்குது. இதில் 7 வந்து அன்யூஸ்டாக இருக்கும், யூஸ் பண்ண மாட்டாங்க. அதில் மற்ற மாதிரி யூஸ்டு ஃப்ளாக் பார்த்தீங்கன்னா 9. அன்யூஸ்டு வந்து 7, யூஸ்டு வந்து 9. அதில் 9ல் பார்த்தீங்கன்னா 3 வந்து கண்ட்ரோல் ஃப்ளாக், 6 வந்து ஸ்டேட்டஸ் ஃப்ளாக். 7 + 3 + 6 டோட்டலி 16. எப்படி உங்களுக்கு 16 கிடச்சி? 0லேருந்து 15 வரைக்கும் இருக்குது. ஸோ டோட்டலி 16. அதில் வந்து என்னென்ன அன்யூஸ்டுன்னு ஃபஸ்ட்டில் பார்த்துக்கலாம். அதில் அன்யூஸ்டு என்னென்ன அப்படின்னா 15, 14, 13, 12, அதுக்கப்புறமா 3 and 1 தான் அன்யூஸ்ட். இவ்வளோ அன்யூஸ்டு ஃப்ளாக். நெக்ஸ்ட்டு 6 ஸ்டேட்டஸ் ஃப்ளாகை கொடுத்துருக்கேன். அது வந்து ஓவர்ஃப்ளோ, சைன், 0, ஆக்சிலரி கேரி, பேரிட்டி அண்ட் கேரி. கண்ட்ரோல் ஃப்ளாக் பார்த்தீங்கன்னா டைரக்ஷன், இன்டரப்ட் அண்ட் ட்ராப். இப்போது வந்து ஏதாவது ஓவர்ஃப்ளோ அக்கர் ஆச்சு அப்படின்னா அந்த ஓவர்ஃப்ளோ ஃப்ளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஏதாவது சைன் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அந்த சைன் ஃப்ளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அந்த மாதிரி என்னென்ன அதில் ஃப்ளாக் கண்டிஷன் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி ஈச் ஃப்ளாக் கண்டிஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஃபஸ்ட்டில் 11 வந்து பார்த்திங்கன்னா ஓவர்ஃப்ளோ ஃப்ளாக், நெக்ஸ்ட்டு டைரக்ஷன், நெக்ஸ்ட்டு இன்டரப்ட், 8 வந்து ட்ராப் ஃப்ளாக், 7 வந்து சைன் ஃப்ளாக், 6 0 ஃப்ளாக், 4 ஆக்சிலரி கேரி ஃப்ளாக், 2 parity flag and 0
கேரி ஃப்ளாக். அதில் கீழே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள். 7 வந்து அன்யூஸ்டாக இருக்குது, கண்ட்ரோல் ஃப்ளாக் வந்து 3 இருக்குது, ஸ்டேட்டஸ் ஃப்ளாக் வந்து 6 இருக்குது. நெக்ஸ்ட் டைமிங் அண்ட் கண்ட்ரோல் யூனிட் வந்து இன்டர்னல் ஆப்ரேஷன் வந்து டைரக்ட் அண்ட் இட் வில் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி ஜெனரேஷன் ஆஃப் தி கண்ட்ரோல் சிக்னல். கண்ட்ரோல் சிக்னல் வந்து ஜெனரேட் ஆகிறதுக்கு அது ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. ஸோ இவ்வளோ தான் நம்ம வந்து 8086 ஆர்கிடெக்சர். இதை வந்து சிம்பிளாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் அதிகம் தேவையா இல்லையா என்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.